நண்பர்களுக்கு வணக்கம். போன்சாய்ன்னு ஒரு செடி இருக்குது, உங்களுக்குலாம் தெரிஞ்ச செடி அல்லது மரம். போன்சாய் அப்படின்னு சின்னதாக வீட்டுக்குள்ளேயே வைக்கிறாப்புல ஒரு 1.5 அடி 2 அடியில் ஒரு மரத்தை வளர்ப்பாங்க. அந்த மரம் ரெகுலர் மரம் தான். அது ஆலமரமாக இருக்கலாம், மாமரமாக இருக்கலாம், என்ன மரமாக வேணால் இருக்கலாம். ஆனால் அதை வளரவே விடாமல் பெருசாக அந்த 1 அடி 1.5 அடி அதிகம் போனால் 2 அடி 2 அடி கூட இல்லை, 1.5 அடிக்குள்ளேயேமோ அதனுடைய உயரத்தை கட்டுப்படுத்தி அதனுடைய இதையெல்லாம் கிளைகளை வெட்டி 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 எப்போவும் ட்ரிம் பண்ணி அதனுடைய வேர்களையும் வெட்டி 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 ட்ரிம் பண்ணி அதை ஏதாவது கண்டெய்னர், அது தட்டு மாதிரி ஏதாவது ஒன்று நல்ல அழகான கண்டெய்னர் போடுவாங்க. அதுக்கு அழகழகான கண்டெய்னர்ஸ் இதுக்குன்னே வாங்குவாங்க. போன்சாய்க்குன்னே நிறையா கண்டெய்னர்ஸ் வருது, நல்ல தட்டுகள் மாதிரி, சின்ன சின்ன கூடைகள் அல்லது தட்டுகள் மாதிரி. அதில் வச்சு வளர்ப்பாங்க. வச்சு இந்த மரத்தை, இந்த குட்டியாக இந்த மினியேச்சர் மரத்தை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க. இதுக்கு இதை போன்சாய் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நாட்டில் நிறைய பேர் இப்போ செய்கிறாங்க, தமிழ்நாட்டிலே நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் ஒரிஜினலாக இது ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஜப்பானியர்கள் ஏன் இப்படி மரத்தை வளரவே விடாமல் பண்ணாங்க அப்படின்னா, வெளியில் அவங்களுக்கு நிறைய மரங்கள் அவ்வளோ ஈஸியாக வராது. ஏன்னா ரொம்ப குளிரான இடம். ஸோ வர்ற மரங்கள் கூட குளிர்காலங்களில் எல்லாம் நிறையா பட்டு போயிடும், நல்ல குளிர் நேரத்தில். அதே மாதிரி அந்த மரங்களில் நிறைய அந்த ஈல்டு அதுவும் கிடைக்காது. மோரோவர் ஜப்பானில் இடம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதே மாதிரி நிறைய இடம் கிடைக்காது, சின்ன தீவு தான் இல்லையா, அதனால் சின்ன சின்ன வீடுகள் தான் இருக்கும். ஸோ வீட்டை சுற்றி எல்லாருக்கும் இடம் இருக்காது. அதனால் வீட்டுக்கு உள்ளேயே அந்த குட்டி குட்டி மினியேச்சர் மரங்களை வளர்ப்பாங்க. அதற்கு அழகழகாக என்னெல்லாமோ பண்ணுவாங்க. தினம் அதுக்கு நிறைய சவரச்சனை பண்ணுவாங்க. தினம் தினம் ஒவ்வொரு இலையாக பார்த்து அதுக்கு பண்டிதம் பார்த்து அதை அது எப்படி வளர்ப்பாங்க. அழகாக இருக்கும். ஆனால் அந்த மரத்தை வளர மட்டும் அவங்க விடவே மாட்டாங்க. ஆலமரமே 1.5 அடிக்கு மேலே வளர முடியாது அந்த இதில், சரியா? ஸோ இதை போன்சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போன்சாய் மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சதிகார எண்ணத்தோட சீமான் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். தமிழ் மிக ஒரு அழகான ஒரு மொழி. அதே மாதிரி உலகத்தின் தொன்மையான மொழி அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப நமக்கு பெருமையான விஷயம். இந்த தமிழ் அது இன்னொன்றும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? தெலுங்கன், கன்னடன், மற்றவங்கள்லாம் அதை அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க, தமிழையே கெடுத்துட்டாங்க, இத்தினூண்டா கடைசியில் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இருக்குன்னு. இது அண்டப்புழுகு ஆகாச புழுகு. எல்லோரும் தமிழை வளர்த்துருக்குறாங்க, எல்லோரும் தமிழை வளர்த்துருக்குறாங்க. தமிழர்கள் மட்டும்தான் தமிழை வளர்க்கலை. தமிழர்கள்னு நான் சொல்கிறது தமிழ் இனத்தவர் இல்லை, தமிழ் மொழி. இப்போ தமிழ் மொழி அப்படின்னு பேசக்கூடியவங்க தான் தமிழை வளர்க்கலை. மற்றவங்க எல்லாரும் தமிழை வளர்த்தாங்க. இப்போ எப்படி வச்சுக்குவோம்? இப்போ தெலுங்கர்கள் எடுத்துட்டா தமிழ் மொழியில் இருக்கிற உயிரெழுத்துக்கள் 12ஐயும் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் போட்டு 16 உயிரெழுத்துக்களாக்கி, அது இப்போ 5ன்னு வேறு சொல்கிறாங்க, 36 மெய்யெழுத்துக்கள் அப்படி போட்டு அவ்வளோ பெருசு. அப்போ எவ்வளோ ஆயிருக்கு? தமிழ் மொழி அழிச்சாங்களா அவங்க? இல்லைல்ல, அதில் இருக்கிற அத்தனையும் இருக்குது. தமிழில் இருக்கிற அத்தனையும் அ ஆ இ உ ஏன்னு அத்தனை உயிரெழுத்துக்களும், காங்காச்சா இக்கு எங்கு இச்சுன்னு அத்தனை மெய்யெழுத்துக்களும் அது உண்டு, அதில் உண்டு. அதற்கு மேலேயும் சில எழுத்துக்களை சேர்த்துருக்குறாங்க. கன்னடத்தில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். அதில் ஐ திங்க் 14 நினைக்கிறேன், 14 உயிரெழுத்துக்கள், 14 அப்புறமா 32 34 35 மொத்தம் 49 எழுத்துக்கள் வரும். அப்போ 14 போகன்னா அப்போ 35 மெய் எழுத்துக்கள். மலையாளத்தில் எல்லா மொழியையும் விட ரொம்ப அதிகமானது. உயிரெழுத்துக்கள் 14, ஆனால் மெய்யெழுத்துக்கள் 42 மெய்யெழுத்து இருக்கும். சரி, அப்படி ஆனால் எல்லா இந்த மொழிகள்லையும் தமிழினுடைய அத்தனை உயிரெழுத்துக்களும் அத்தனை மெய்யெழுத்துக்களும் உண்டு. அப்போது தமிழை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? தமிழை இன்னும் விரிவாக வளர்த்து எடுத்திருக்கிறாங்க. தமிழை அவர்கள்தான் வளர்த்துருக்கிறாங்க, சிறப்பாக செய்திருக்கிறாங்க, நல்லா வச்சுருக்கிறாங்க தமிழை, சரியா? சரி, தமிழ் பேசுகிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அதே குட்டியை அதை அப்படியே வச்சுருக்கிறாங்க. எப்படி? எப்போ நம்ம கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த மாதிரியும் அதே உருவத்தில், அதற்கு முன்னால் தமிழில் எப்படி இருந்ததோ அதில் இருந்து மிகச்சிறிய மாற்றங்கள் மட்டும் பண்ணி தமிழை உருவாக்குறாங்க. அதை அப்படியே வச்சுருக்கிறாங்க 2000 வருஷத்துக்கு மேலே. இதே மாதிரி என்ன 12, இடையில கொஞ்சம் 13 ஆச்சு, அப்புறம் 12 ஆச்சு, அப்புறம் அப்புறம் இதே 12 18 எழுத்துக்கள் தான் உயிரன் மெய்யின்னு வச்சுட்டு
அதை வெறும் பட்டி டிங்கரிங் பண்ணுறாப்புல அந்த எழுத்து உருவங்களை மட்டும்தான் இந்த 2000 வருஷத்தில் மாற்றிக்கிட்டே வர்றாங்களே தவிர எழுத்தில் ஒரு எழுத்தை கூட அவங்க கூட்டலை, ஒரு எழுத்தை கூட கூட்டலை. ஸோ இப்போ அப்போ நீங்களே சொல்லுங்கள், தமிழை யார் வளர்த்துருக்குறாங்க? தமிழை யார் அப்படியே போன்சாய் ட்ரீ மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க? யார் வச்சுருக்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள். ஸோ சீமான் சொல்கிறாப்புல தமிழ் கடிச்சு துப்புனது தான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு எல்லாம் அப்படிம்பார்ல. கடிச்சு துப்புனா குறையுமா கூடுமா? கரும்பை கடிச்சு துப்புனா சக்கை கரும்பை விட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? ஆனால் தமிழில் இருந்து வந்த இந்த மொழிகள் எல்லாமே தமிழை விட மிக வளர்ந்த மொழிகள், தமிழை விட மிக விரிவான ஒரு மொழி பலகையை கொண்ட மொழிகள். என்ன தமிழ் தொன்மையான மொழிங்கிறதுனால, தமிழில் அது தமிழ் அந்த பழையதுங்கிறதுனால இந்த இலக்கியங்கள் அதிகமாக இருக்கும். இவங்கள்லையும் எல்லார்கிட்ட எல்லா மொழிகள்லையும் இலக்கியங்கள் உண்டு, ஆனால் அந்த அளவுக்கு அதிகமான இலக்கியங்கள் கிடையாது. ஆனால் இதை உருவாக்குனவங்க யார்? எல்லாரும் தமிழர்கள் தான். தமிழை பற்றி கவலைப்பட்டவர்கள், தமிழை பற்றி அக்கறைப்பட்ட. என்ன கவலை? சில ஒலிகள் தமிழில் கிடையாது. இப்போ காவுக்கும் காவுக்கும் வித்தியாசம் தெரியாது. கா கா காலாம். அதே மாதிரி பானா பா பா ஃபா அதுக்கெல்லாம் வித்தியாசம் இல்லை. தால் அதே மாதிரி தா தா அப்படிங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே தானாவத்தான் போடுவாங்க. கா பீக்கும் அதே காணாத பீக்கும் அதே பீ தான், காஃபீக்கும் அதே பீ தான் போடுவாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியான எழுத்துக்கள் தமிழில் இல்லை. அதே மாதிரி ரோஜா, ராஜான்னு சொல்கிறது, அப்புறம் நம்ம ஷாவில் வரக்கூடிய எழுத்துக்கள், இப்போ ஷா ஜா ஷா ஹா இதெல்லாம் இல்லை தமிழில். அப்போ இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் அவங்க மொழி பலகையை விரிவுபடுத்தி தமிழை வளர்த்து எடுத்தாங்க. யார்? தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அதை வளர்த்து எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க மேலே என்ன குற்றம் சொல்கிறீங்க? இவங்க தமிழை அழிச்சிட்டாங்க, தமிழை மாற்றிட்டாங்க, தமிழை விட்டு போயிட்டாங்கன்னா. தமிழை விட்டே அவங்க போகலை, தமிழை வளர்த்து அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு வேறு இந்த வளர்த்தெடுத்த இந்த நியூ வெர்ஷனுக்கு அவங்க வேறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர், தெலுங்குன்னு ஒருத்தர், கன்னடம் ஒருத்தர் இப்படி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அதனால் ஆனால் இப்படி இருக்கும்போது எதற்காக சீமான் இப்படி போய் சொல்லிட்டு தெரியுறார் மற்றவங்களாம் தமிழை அழிச்சிட்டாங்க அப்படின்னு? ஏன்னா என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு 36 லட்சம் மூடர்கள் இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் தான் அவருக்கு உணர்த்தரும், நீங்கள்லாம் மூடர்கள் இல்லை, கொஞ்சம் விவரமானவங்க, கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறத காமிங்க. சரியா? தமிழை யாரும் அழிக்கலை, மற்றவர்கள் தமிழை இன்னும் வளர்த்து எடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று இப்போ ரொம்ப சொல்வார், அங்கேருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, இப்போ கையகலமாக இந்த நிலம் இங்கே காலடியில் ஒதுங்கி கிடக்குது அப்படின்னு யாரோ எல்லாரும் தமிழர்களை எல்லாம் அங்கே டெல்லியில் இருந்து, அப்புறம் இல்லாட்டி இந்த பக்கம் குஜராத்தில் இருந்து, அந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் இருந்து அடித்து கம்பால் அடித்து விரட்டி கொண்டு தமிழ்நாட்டில் நிறுத்திட்ட மாதிரி பேசுவார். எல்லாரும் அதையும் அந்த மேடைக்கு கீழே உட்காந்துருக்கிறவங்க ரொம்ப சீரியஸாக அப்படி உட்காந்து அப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன். ஸோ இவ்வளவு முட்டாள்தனமாக அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் தமிழைத்தான் பேசினார்கள். எல்லா மக்களும், பெரும்பாலானவர்கள் இந்தியாவின் பல பகுதிகளிலும் தமிழின் வேறுபட்ட வடிவங்கள் தான் பேசப்பட்டது. அவங்க எல்லாரும் அந்தந்த வேறுபட்ட வடிவங்களை வளர்த்தெடுத்து பேசி அவங்க வேறு வேறு ஃபார்மில் கொண்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த தென் முனையில் இருக்கிறவங்க மட்டும், இந்த தென் முனையில் இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த நாட்டில் இருக்கிறவங்க, இந்த தென் முனையில் இருக்கிற இந்த சிறிய இந்த தீபகற்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியேவும் அதை வளர்த்து எடுக்காமல் அப்படியே வச்சுட்டாங்க. அதனால் யாரும் இவங்களை விரட்டி கொண்டுட்டு வந்தெல்லாம் இங்கே விடலை. இவங்க வளரலை, வளர்ந்தவங்கெல்லாம் வளர்ந்து மொழியையும் வளர்த்துட்டு அவங்களும் அந்த மொழியை வச்சு வளர்ந்துட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க வளரலை, மொழியையும் வளர்க்கலை. மொழியை வளர்க்கலைன்னு என்னது? தமிழை அதே ஃபார்மில் அப்படியே வச்சுருக்காங்க 2000 வருடமாக. அதே மாதிரி மற்ற இடங்களில் இருக்கிறவங்க பிற மொழிகளை ஈஸியாக உள்வாங்கி பண்ணிக்கிட்டாங்க. இப்போ தெலுங்கில் எடுத்துக்கிட்டேன்னா அதில் தமிழ் வார்த்தைகள் இருக்குது, அதே மாதிரி தனியாக தெலுங்கு ஒலியோடையே வார்த்தைகள் இருக்குது, அரபி இருக்குது, உருது இருக்குது, பார்சி இருக்குது, ஹிந்தி இருக்குது,
குஜராத்தி வார்த்தைகள் இருக்குதுன்றாங்க. என்னென்ன உண்டோ எல்லா வார்த்தைகளையும் உள்வாங்கி அவங்க வொக்கபுலரியை அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அதை தெலுங்கு மயமாக்கிடுறாங்க. அதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அவங்க மொழி பலகை வந்து அதை நம்ம ஏற்கனவே சொன்னாப்புல அந்த உயிர் மெய் எழுத்துக்கள் உள்ளது தான். ஆனால் அவங்களுடைய மொழி வளர்ந்துக்கிட்டு அதே மாதிரி போகுது. இப்போ அதே மாதிரி தான் மற்ற மொழிகளும். அவங்க வந்து மற்ற மொழிகளை உள்வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற இதுன்னு பார்த்தா கூட ஆங்கில மொழியையும் அவங்க ஈஸியாக உள்வாங்கிக்கிறாங்க. அது தெலுங்கர்களாகட்டும், கன்னடர்களாகட்டும், மலையாளிகளாகட்டும் ஈஸியாக உள்வாங்கிக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டதுனால அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக முதல்ல இருந்தது. இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன ஆங்கிலம் படித்தா பெரிய பெருமையா? ஆங்கிலங்கிறது ஒரு மொழி தான், அது ஒன்றும் அறிவு கிடையாது அப்படின்னு சீமான் சொல்லுவார். உடனே எல்லாம் படன்னு கை தட்டுவாங்க. எப்பா நம்பிடாதீங்க, அது உண்மையே கிடையாது. ஆங்கிலம் தெரிஞ்சவன் டெஃபினட்டாக கொஞ்சம் புத்திசாலி தான். யார்? வெறும் தமிழ் தெரிஞ்சவனை விட தமிழ் ப்ளஸ் ஆங்கிலம் தெரிஞ்சவன் உண்மையிலே புத்திசாலி தான். எப்படி தெரியுமா? மொழியினால் கிடையாது. அவன் ஆங்கிலம்ங்கிற மொழியை படித்ததுனால இல்லை. ஆனால் ஆங்கிலம்ங்கிற மொழி படிக்கும் பொழுது அந்த மொழியின் மூலமாக அந்த மொழியில் உள்ள மற்ற நூல்களையும் படிக்கிற வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குது. தமிழ் மட்டும் தெரிஞ்சால் தமிழில் இருக்கிற நூல்களில் மட்டும்தானே படிக்க முடியும். ஆங்கிலம் தெரிஞ்சால் உலகத்தில் உள்ள பெரும்பாலான வேறு எந்தெந்த மொழிகள் பேசுகிற எத்தனையோ நாடுகளில் இருக்கிற நூல்கள்லாம் கூட ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லாமே ஆங்கிலத்தில் அவைலபிளாக இருக்குது. அப்போது ஆங்கிலம் தெரிஞ்சவனுக்கு இத்தனை நூல்களையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குது. இப்போவும் தமிழ்நாட்டில் வீம்பு பிடிச்சிக்கிட்டு நாங்கள் அதில் ஆங்கிலம் படிக்க மாட்டோம், எல்லா நூல்களையும் எங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான கோரிக்கை நடக்குது. கவர்மெண்ட்டும் வேறு வழி இல்லாமல் இதுக்கு ஒத்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ என்ஜினியரிங், மெடிசின் இந்த ஃபீல்டுலெல்லாம் கூட எல்லா புஸ்தகங்களையும் தமிழ் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தமிழ் படுத்தினா எத்தனை புஸ்தகத்தை பண்ணிட முடியும்? உலகத்தில் எவ்வளோ புக்ஸ் இருக்குது. இப்போ மெடிசின் எடுத்துக்கிட்டால் மருத்துவத்துறையில் எவ்வளோ புக்ஸ் இருக்குது. அவ்வளோத்தையும் நீங்கள் தமிழ் படுத்திட முடியுமா? அப்போ இதை மட்டும் படித்தவன் இவனுடைய அறிவுக்கும் இங்கிலீஷ்லே படித்து அதையும் தொடர்ந்து எல்லா நூல்களையும் உலகம் முழுக்க இருக்கிற எந்த ஆங்கில மருத்துவ நூலையும் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறவனுக்கு அவனுடைய அறிவு எப்படி இருக்கும்? அப்போது டெஃபினட்டாக ஆங்கிலம் தெரிஞ்சவன் வந்து அறிவு நிச்சயம் அவனுக்கு வந்து கூடுதலாக தான் இருக்கும். ஏன்னா ஹி ஹேஸ் ஆக்சஸ் டு த நாலேஜ் த்ரூஅவுட் த வேர்ல்டு. அதுதான் வந்து ஒரு முக்கியமானது. அதனால் பிற மொழிகளை ஏற்றுக்கொள்வதில் வந்து தவறுன்னு மற்றவர்கள் நினைக்கல. ஆனால் இந்த தென்முனையில் இருக்கிற தமிழர்கள் நிறைய காலம் இப்போ மாறிட்டாங்க. இப்போ நிறைய பேர் மாறிட்டாங்க, இப்போ படிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் இன்னமும் கூட இந்த மைண்ட் செட்டு மற்ற மொழிகள் வேண்டாம், தமிழ் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறது. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி ஷாஜாலாம் இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் இல்லாமலே நாங்கள் வந்து அதில் இன்னொன்று பேர் சொல்லுவாங்க, எதுவுமே இல்லாமல் தமிழ் தனியாக இயங்கும்பா, அதை பற்றி யாரும் ஒன்றும் இல்லை. ஆனால் அது அவசியமாங்கிறத பார்க்கணும். வேண்டான்னு ஒன்று சொல்கிறதுனா அது ஏன் வேண்டான்னு பார்க்கணும். இப்போது சொல்லுவாங்க தெரியுமா, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு அந்த எட்டாத திராட்சைக்கனி பார்த்து என்ன சொல்லுமா, நரி அப்படிங்குமா. ஏன்னா என்ன குதிச்சாலும் அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் இந்த பழம் நல்லா இல்லை, இது நமக்கு தேவையில்லை, அதை சாப்பிட்டு தான் நம்ம இருக்கணுமா, அப்போ அது தேவையே இல்லை நமக்கு அப்படின்னு அது சொல்லுமா. அது அதே மாதிரியான ஒரு வீம்பு தான் இதுவும். எங்களுக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது. கிடைக்காதது, முடியாதது, படிக்க விருப்பம் இல்லாதது, இல்லாட்டி படிக்க கஷ்டமாக இருக்கிறது. படிக்க கஷ்டமும் இருக்கிறத பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய தமிழர்களுக்கு நான் நோட் பண்ணியிருக்கேன். தமிழ் பேசுகிறவங்க, தமிழ் மட்டுமே பேசுகிறவங்களுக்கு இந்த ஜா அப்படிங்கிற வார்த்தை வருது. நானே பல தடவை பார்த்துருக்குறேன். பார்த்தேன்னா ரோஜான்னு சொல்லுங்கள், அவங்க சொல்கிற அந்த ரோஜா மற்றவங்க சொல்கிற ரோஜாலேருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஆஷா அப்படின்னு சொல்லுங்கள், அந்த ஷா வரவே வராது. பாஷா, ஆஷாலாம் அவங்க சொல்கிறது ரொம்ப அவங்களுக்கு அது வர்றதில்லை. ஒருவேளை இவங்களால் முடியாததுனால இந்த மொழிகளை, இந்த வார்த்தைகள், இந்த ஒலிகளை எல்லாம் அவங்க ஒதுக்குனாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் முயற்சி பண்ணால் வராததுன்னு எதுவும் கிடையாது. அதனால் யாரும் மொழிகளை வெறுக்காமல் எல்லா மொழிகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் மொழியும் வளரும், நம்மளும் வளருவோம். இதைத்தான் மற்றவங்கெல்லாம் பண்ணுறாங்க. மற்றவங்க தமிழை ஏற்றுக்கொள்கிறாங்க. தமிழ் இல்லாமல் மற்ற மொழிகள் இயங்காது, அது தெரியுமா? தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ தமிழ் இல்லாமல் இயங்காது.
அப்போ தமிழை அடிப்படையாக அது வைத்தது. ஆனால் நீங்கள் அதை என்னமோ பெரிய உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாப்புல, உங்களை டிபெண்ட் பண்ணி இல்லை, அவங்களுடைய தமிழ் மொழியை வச்சு அவங்க அதை உருவாக்கி இருக்கிறாங்க. தமிழ் மொழி உங்களுக்கு மட்டுமே சொந்தம் இல்லை, அவர்களும் தமிழ் இனம்தான். தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பேசுகிறவங்களும் தமிழ் இனத்தவர்கள் தான். அவர்கள் தமிழ் மொழியை அவர்கள் வளர்த்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் தமிழ் மொழி இல்லாமல் இயங்க மாட்டாது, அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்கிறது பைத்தியக்காரத்தனமானது. ஸோ அவங்க மொழியை அவர்கள் வளர்த்தெடுத்துட்டு வர்றாங்க. ஆனால் இதை ஒன்று கூர்ந்து கவனிக்கணும், தமிழ் இல்லாமல் அது எதுவுமே இயங்காது. அதனால் அந்த மொழிகள் இருக்கிற வரைக்கும் தமிழும் இருக்கும், தமிழும் சிறப்பாக இருக்கும். அவர்களும் தமிழையும் கற்றுத்தான் ஆக வேண்டும். அந்த இது அவங்கள்ட்ட அந்த சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் தனியாக இயங்குகிறோம் அப்படின்னு வீம்புக்கு சொல்லிட்டு மொழியை இப்படியே பான்சாய் ட்ரீ மாதிரி வெட்டி 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 அது வேண்டாம் இது வேண்டான்னு வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறது அது சரி கிடையாது. அதற்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது. தொல்காப்பியரே என்ன சொல்கிறாரு, எத்தனை வகை மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்றார். மொழின்னு அவர் சொல்கிறத விட வாக்கியம் எத்தனை வகைப்படும்னு, அதில் 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வடமொழி சொல்லையும் சொல்கிறார். சொல் எத்தனை வகைப்படும்னா 5 வகை சொல், அதில் வடமொழி சொல்லையும் சேர்த்து தான் சொல்கிறார் அவர். வடமொழி சொல்லுன்னா என்னது, இன்றைக்கி சமஸ்கிருத வார்த்தைன்னு ஒவ்வொன்றையாக பார்த்து புறக்கி எடுத்து வெளியில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. ராஜான்னு சொல்லக்கூடாது, ராசாங்கணும், இல்லாட்டி அரசன்னு சொல்லணும். இப்படி ஒன்றா பார்த்து எல்லாத்தையும் புறக்கி வெளியே போட்டுட்ருக்கோம் இல்லையா. அந்த வேலையை தொல்காப்பியர் செய்யலை. தொல்காப்பியர் வட சொல்லையும் சேர்த்து தான் மொழிக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறாரு. அவரை விட நீங்கள்லாம் என்ன பெரிய பருப்பா? அவரே வடமொழி சொல்லையும் சேர்த்து தான் தமிழை என்ரிச் பண்ணணும், வளப்படுத்தணும்னு சொல்லி இருக்கும் பொழுது நீங்கள் யார் அதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? இதெல்லாம் வெறும் அரசியல் பண்ணுற வேலை இல்லையா? அது இந்த கிறுக்குத்தனம் எப்போ வந்தது, யாருக்கிட்ட இருந்து எல்லாம் ஈழத்திலிருந்து வந்தது தான். இந்த ஈழவர்களுக்கு பிரச்சனை அங்கே எப்போ இந்த ஈழப்போர் முடிஞ்சதோ அன்னைக்கு நமக்கு எல்லாம் அந்த கிறுக்குத்தனமெல்லாம் இங்கே வந்துருச்சு. இங்கேயும் அதே மாதிரி இதை சேர்க்கக்கூடாது அதை சேர்க்கக்கூடாதுன்னு அதுக்கு முன்னால் இருந்தது. பட் இந்த ஈழப்போருக்கு அப்புறம் தான் இந்த ரொம்பவே அக்கப்போர் ரொம்ப இங்கேயே வந்திருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி பாரிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா, பெரியன்னு சொல்லக்கூடாது, பாரியன்னு சொல்லணுமா. நம்ம எதுக்கு பாரியன்னு சொல்லணும்? ஏன்னா ஈழவன் அப்படித்தான் சொல்கிறான்னா அதனால் நம்மளும் பாரியன்னு சொல்லணுமா? தமிழ் இலக்கணத்தில் இலக்கியங்களில் எங்கே பாரியங்கிற வார்த்தை இருக்குது? ஏன் அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னா அதே எதுக்கு ஈழ்ச்சங்காப்பி மாதிரி நம்ம பேசணும்? அதே மாதிரி நமக்கு தொல்காப்பியர் கொடுத்த இது இருக்குது, தமிழுக்குன்னு உண்டான இலக்கணங்கள் இருக்குது. அவங்கவுங்க மொழி இருக்குது. அந்த மொழியினுடைய பல்வேறு பரிமாணங்களையும் காலத்திற்கு தகுந்தாப்பில் நம்ம வளர்த்து எடுக்கணுமே தவிர போன்சாய் மரம் மாதிரி அதை அப்படியே ஒரு டுவார்ஃபாக அதை வெட்டி நமக்கு இதுதான் கை கடக்கமாக இருக்குது, நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுதான் ஈஸிங்கிற மாதிரி மொழியை இப்படி போன்சாய் ட்ரீ ஆக்கி வைக்கக்கூடாது. அது தவறு, அது பாவம், அது ஒரு மோசமான அரசியல். அதை நம்ம செய்ய வேண்டாம். ஓகே, பாய்.